இந்த சுனாமி காலில் இருக்கிற எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறேன். நாங்கள் இன்னைக்கு போதைப் பொருட்களுக்கு எதிரான ஒரு சுவிசேஷத்தை உங்க எல்லாருக்கும் சொல்றதுக்காக நாங்கள் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறேன். ஏசப்பா உங்க எல்லாரையும் நேசிக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு உங்க மத்தியில எங்களை கடந்து வர ஏசப்பா எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக ஏசப்பாக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கும் நான் உங்களோட வேதத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இருக்கிற பாவ மன்னிப்பை பத்தி நான் இன்னைக்கு உங்க கூட கொஞ்சம் விஷயங்கள் சொல்றதுக்காக நான் இங்க கடந்து வந்திருக்கிறேன். வாசிப்பதற்காக எடுத்த வேத பகுதி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல பார்க்கும்போது பாவம் எப்படி இந்த உலகத்துல வந்துச்சு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்துல ஆதாமி ஏவாளையும் தேவன் உருவாக்கி அந்த எல்லா காய்கள் கனிகள் அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தேவன் உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல அவங்கள வாழ்வதற்காக தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாழ்விடத்தை கொடுத்திருந்தார். அவங்க கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் சொன்னார். அந்த தோட்டத்திற்கு நடுவுல இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீங்க புசிக்க கூடாது. அது நீங்க புசிக்கும் நாள்ல உங்களுக்கு நீங்க சாகவே சாவீர்கள் அப்படின்னு தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். ஆனா சர்ப்பம் அவங்களை வஞ்சித்ததுனால அவங்க அந்த கனியை புசித்து கீழ்ப்படியாமையினால பாவம் மனுஷனுக்குள்ளாடி இடம்பெற்றது. அதுக்கு அவங்க அந்த கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி தேவ மகிமை அவங்களை மூடி இருந்தது. அவங்க நிர்வாணிகள் என்று கூட அவங்க அறியாத அளவு தேவனுடைய மகிமை அவங்கள மூடி இருந்தது. அவங்க பரிசுத்தத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா கீழ்ப்படியாமே தேவன் சொன்ன கட்டளையை அவங்க மீறின போது அந்த பாவம் மனுஷனுக்குள்ளாடி வந்தது. அந்த பாவம் அப்படி அவங்க பாவம் செஞ்சதுனால தேவன் பிதாவாகிய தேவன் அவங்களை அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே வெளியே அனுப்பிவிட்டார். அதுக்கப்புறமா அந்த பாவம் தலைமுறை எல்லாரும் மேலே அந்த பாவம் வந்து கொண்டே இருந்தது. ஏன்னா வேதத்துல நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 9:22 நம்ம பார்க்கும்போது அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை அப்படி எந்த ஒரு வசனம் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அப்போ இவங்க பாவம் செஞ்சிருக்காங்க, எந்த ஒரு ரத்த சிந்துதலுமே நடக்கல, அதனால அவங்க பாவங்கள் எதுவுமே மன்னிக்கப்படல. அப்போ தேவன் பார்த்தார், சரி இவங்க பாவத்தோட இருக்கிறாங்களே, ரத்த சிந்தா தானே பாவம் மன்னிப்புன்னு சொல்லி பலிகளை செலுத்துகிறதற்கான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அதுல ஆடு மாடு புறா அந்த மாதிரி அனிமல்ஸை பலி கொடுத்து யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு தவறு செய்கிறாங்க, நியாய பிரமாணத்துக்கு எதிராக ஏதாவது செய்யறாங்கன்னா அவங்க பாவம் செய்யும் போது அது அந்த ஒரு ஆடையோ இல்லை ஒரு புறாவையோ ஏதோ ஒரு அனிமலை அவங்க ஆசரிப்பு கூடாரத்துல எடுத்துக்கொண்டு போய் அதன் மேல கையை வச்சு அவங்க பாவங்களை ஏற்றி சொல்லி இவங்களுக்கு பதிலாக அந்த ஒரு ஆடு அது அதோட உயிரை கொடுக்கிற மாதிரியான ஒரு காரியம் நடந்து கொண்டிருந்தது. ஆனா மக்கள் பாவம் செய்யறதை விடல, அவங்க திரும்ப பாவம் செஞ்சாங்க. அவங்க அது ஒரு பெரிய ஒரு சீரியஸான ஒரு விஷயமா எடுத்துக்கல. பாவம் செஞ்சா போய் பலி கொடுத்தா அனிமல்ஸை பலி இது பண்ணி தேவனிடத்துல ஏற்று சொன்னா பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால இது தேவன் பார்த்தா ஒரு மனம் திரும்புதலே இல்லை. இவங்க அந்த ஒரு பாவத்துல இருந்து வெளியே வர மாதிரி தெரியல, இவங்க திரும்ப பாவம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்த்த பிதாவாகிய தேவன் இந்த பாவத்தை மன்னிப்பதற்கு யாராவது ஒருத்தர் ரத்த சிந்தினாதான் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி இருந்ததுனால பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல ஒரு மனிதனாக அவர் இங்க இந்த உலகத்துல அனுப்பி என்னை உங்களே அவர் அவ்வளோ நேசிச்சதுனால அவருடைய சொந்த குமாரனை தந்து அவருடைய கடைசி துளி ரத்தம் வரைக்கும் நமக்காக சிலுவையில சிந்தி தேவன் நம்ம எல்லாரையும் மீட்டு எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஒரு மனிதனாக அவர் எவ்வளவு பெரிய தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன். அவர் ஒரு மனித ரூபம் எடுத்து இந்த உலகத்துல ஒரு 33.5 வருஷம் இந்த உலகத்துல அவர் வாழ்ந்து நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அவரே பலியானார். நம்ம ஏசப்பா சிலுவையில் அறைந்தாங்க. அது நம்ம இங்க கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏசப்பா சிலுவையில் அறைந்தாங்க, 2 கையில் ஆணிகள் அடித்தாங்க, கால்கள் ஆணிகள் அடித்தாங்க, ஈட்டியால் அவரை விழாவில் குத்துனாங்க. அதுக்கப்புறமா சாட்டையால் அவருக்கு அவர் முதுகுல எல்லாம் அடிச்சாங்க. அந்த விஷயங்கள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா
நல்லா தெரிஞ்ச விஷயம். நம்ம வந்து பார்க்கும்போது இந்த சிலுவைன்ற ஒரு பனிஷ்மெண்ட், இந்த ஒரு தண்டனை வந்து ரோமர்கள் வந்து ஏதோ ஒரு ரொம்ப பெரிய குற்றத்தை செஞ்சவங்களுக்கு தான் அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த சிலுவை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அவங்க வந்து அவ்வளோ வேதனைப்பட்டு அவங்க செஞ்ச குற்றத்திற்காக அவங்க வந்து வேதனைப்பட்டு மரித்து போகணும் என்ற ஒரு காரியத்திற்காக தான் அந்த சிலுவை மரணம் என்பது கொடுக்கப்படுகிறது. ஆனா நம்ம இயேசுபாவை பார்த்தோம்னா அவர் எந்த ஒரு பாவமே செய்யல. அவர் வந்து நம்ம ஒருவரையும் மீட்பதற்காக மட்டும்தான் இந்த உலகத்துக்கே வந்தார். பாவம் செய்யாதவர், பாவம் என்று அறியாதவர் வந்து அவரை வந்து சிலுவையில வந்து அறைந்தாங்க. எதற்காக அவர் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டார்னா, அவர் நம்ம ஒவ்வொருவரையும் நேசிக்கிறதுனால. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுப்பா வந்து அவ்வளவு நேசிக்கிறதுனால தான் அவர் வந்து அவருடைய சிலுவையில வந்து அவருடைய ரத்தத்தை நமக்காக தந்தார். எதற்காக இயேசுப்பா நமக்காக சிலுவையில மரித்தார்? ஏன்னா அவருக்கு வந்து நம்ம ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்துல வந்து போய் சேரணும், அவருடைய மக்களாக நம்ம வாழணும். அதனாலதான் தேவன் வந்து சிலுவையில நமக்காக மரித்தார். ஏசப்பா உங்ககிட்ட இன்னைக்கு இங்க என்ன தெரியுமா கேட்கிறாரு? ஒண்ணுமே கேட்கல. உங்க பணமோ இல்ல உங்க ஆஸ்தியோ உங்க படிப்போ சொத்தோ எதுவுமே கேட்கல. உங்க மனசை மட்டும்தான் ஏசப்பா கேட்கிறான். உங்க மனசை எனக்கு கொடு, உன் மனசை நீ வந்து என்ன முழுமையா ஏற்றுக்கொள்ளு. அதுதான் ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறாங்க. அவர் வந்து மனுஷன் வந்து நம்ம புறமே இருக்கிறத பார்ப்பான். இவங்க வந்து நிறைய காசு இருக்காங்களா, பெரிய வீடு இருக்கா, நல்லா படிச்சிருக்காங்களா அப்படின்னு தான் மனுஷன் பார்ப்பான். ஆனா ஏசப்பா அதை ஒன்றே பாக்குறது கிடையாது. உங்க மனசை பாக்குறேன். நீங்க எந்த அளவுக்கு வேதனையில போய்கொண்டிருக்கீங்கன்னு உங்களை சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனா வந்து அதை ஒவ்வொன்றே ஏசப்பா பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீ வந்து என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு நீ என்கிட்ட பேசு. அதுதான் ஏசப்பா வந்து உங்ககிட்ட கேட்கிறாங்க. ஏசப்பா வந்து உங்க இருதயத்துல வாசம் பண்ண விருப்பப்படுகிறார். அந்த இருதயத்துல வாசம் பண்றதுக்கு இப்போ ஒரு கெஸ்ட் வராங்கன்னா கொஞ்சம் கிளீனா இருக்கணும்ல இடம். அது மாதிரி தான் மனசுல வந்து கொஞ்சம் அசுத்தங்களும் நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் மட்டும் நீங்க வந்து ஏசப்பாட்டு ஏற்றி சொன்னீங்கன்னா அவர் வந்து உங்க மனசுல வந்து அவரை வந்து வசிப்பாரு. உங்களுக்கு வந்து தேவன் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் வந்து அவர் செய்வார். உங்களுக்கு கடன் பிரச்சனையா, இல்ல குடும்பத்துல சமாதானம் இல்ல உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள் வந்து நீங்க சொல்றது எதுவும் கேட்காம அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டு இருக்காங்க, இல்ல உங்க கணவர் வந்து குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருக்கிறவரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையை நீங்க வந்து கோத்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க. ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, மகனே நீ வந்து உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறாங்க. நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் எல்லாரும் இந்த யோலோ அப்படின்னு சொல்லுவாங்க, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு விருப்பப்படுற மாதிரி நான் வாழ்வேன், யார் என்ன கேட்கறதுக்கு, என் லைஃப் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த காலத்துல அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றாரு, இந்த ஆவி ஆத்மா சரீரம் இந்த எல்லா விஷயங்களையும் சொந்தக்காரர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஏசப்பா மட்டும்தான் அதற்கு சொந்தக்காரர். நம்ம எந்த ஒரு சொந்தக்காரர், அவர் நம்ம மேல இறக்கப்பட்டதுனாலதான் இந்த எல்லா விஷயங்களையும் வந்து நமக்கு தந்திருக்கிறார். அதனால வந்து தேவனுடைய ஆலயமா இருக்கிற நம்ம சரீரத்தை எப்பவுமே நம்ம வந்து பரிசுத்தமாக நம்ம வந்து பார்த்துக்கொள்ளணும். பாவத்துல வந்து சின்ன பாவம் பெரிய பாவம் எதுவும் இல்ல. பைபிள்ல சொல்லியிருக்கிற கட்டளைகளுக்கு எதிரான எல்லாமே பாவம் தான். அதனால வந்து நான் சின்ன பாவம் தானே செஞ்சேன், அதனாலே தேவன் வந்து என்கிட்ட அவர் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அவர் வந்து என்னை ஏற்றுக்கொள்வாருலாம் கிடையாது. சின்ன பாவமோ பெரிய பாவமோ பைபிளுக்கு எதிரான எல்லா காரியங்களுமே பாவம் தான். அதனால வந்து நம்ம வந்து ஏசப்பாட்டு நம்முடைய பாவங்களை நம்ம ஏற்று சொன்னா அவர் நமக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்ப வந்து அவரை வந்து நம்ம இதயத்துல வாசம் பண்ண விரும்புகிறார். அதனாலதான் ஏசப்பா இன்னைக்கு உங்ககிட்ட வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்திலே ஏசப்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்க இதயத்தை மட்டும் நீங்க அவருக்கு சமர்ப்பிச்சீங்கன்னா ஏசப்பா வந்து உங்களுக்கான காரியங்களை செய்வார். அப்ப வந்து நம்ம வந்து யாருமே இங்க இருக்கிற யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாருமே வந்து இம்பர்ஃபெக்ட் தான். அப்போ வந்து நம்ம நிறைய தப்பான விஷயம், நிறைய பாவங்கள் நம்ம செஞ்சிருப்போம். இப்போ முதல்ல வந்து நம்ம நான் பாவம் செஞ்சிருக்கிறேன்ற ஒரு உணர்வு நமக்கு கடந்து வரணும். அதுக்கப்புறம் அதை மனதார நம்ம ஏற்று சொல்லணும். ஏன்னா நீதிமொழிகள்ல சொல்லியிருக்கு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு. அதனால நம்ம செய்த பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கையிட்டு நம்ம வந்து அந்த பாவத்தை விட்டு விடணும். திரும்ப அதை வந்து நம்ம வேஸ்ட்ல போட்டுட்டோம்னா திரும்ப நம்ம அதை எடுக்க மாட்டோம். அது மாதிரி நம்ம வந்து திரும்ப அந்த பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு சொன்ன பாவங்களை வந்து நீங்க வந்து
திரும்ப எடுக்காம இருக்கணும். அதுதான் ஏசப்பா வந்து இன்னைக்கு விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, ரட்சிப்பு வந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மட்டுமே தான் கிடைக்கும். வேற எந்த ஒரு நாமத்திலையும் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தையோ, எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஏசப்பா, இயேசு என்ற அந்த நாமத்திற்கு, அந்த நாமத்துடைய மீனிங், அந்த வேர்டோட அர்த்தம் என்னன்னா, அவர் வந்து ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அவங்கள வந்து ரட்சிக்கிறவர் அப்படின்றதுதான் ஏசப்பா, இயேசு என்ற ஒரு அந்த வார்த்தையோட அர்த்தம். அதனால ஏசப்பா இன்னைக்கு உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். எதுக்காகனா உங்க இதயத்தை அவர் கேட்கிறார். ஏன்னா அவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறதுனால அவர் வந்திருக்கிறார். நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஏசப்பா கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா நீங்க இன்னைக்கு என்கிட்ட பேசினதற்காக உங்களுக்கு நன்றி. உங்க மனசுல நீங்க ஏசப்பாட்ட உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க பேசுவீங்கல்ல, எப்படி ஒண்ணு நம்ம எதுவுமே நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்க வேற யார்கிட்டயும் நம்ம சொன்னோம்னா அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு நான் நினைப்போம். இவங்க நம்ம இப்படி சொன்னா என்ன நினைப்பாங்க, நம்மள தப்பா நினைப்பாங்க அப்படின்னு. ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. அவர் வந்து உங்களை எந்த ஒரு கட்டத்திலையும் வந்து அவர் தப்பா நினைக்க மாட்டார். உங்க மேல அவர் அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். அதனால நீங்க பேசணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். நீங்க வந்து இன்னைக்கு உங்க மனசு திறந்து ஏசப்பாட்ட சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நீங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க. நீங்க வந்து வெளியே சொல்லாம, நீங்க யாருக்கும் தெரியாம நிறைய பாவங்கள் நீங்க வந்து பண்ணியிருக்கலாம். ஸ்மோக்கிங் இல்ல, ட்ரிங்கிங் இல்ல, போனோகிராஃபி கூட நீங்க அடிக்டா இருக்கிறவங்களா கூட இருந்திருக்கலாம். அதுல இருந்து வெளியே வரணும்னு நீங்க ஆசைப்படுகிறவங்களா கூட இருக்கலாம். ஒரு நிமிஷம் நீங்க கண்களை மூடி ஏசப்பட சொல்லுங்க, ஏசப்பா இந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே கடந்து வரணும் என்று நான் விருப்பப்படுறேன். ஏசப்பா அதற்கான கிருபை நீங்க எனக்கு தாங்கன்னு ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் பிரேயர் பண்றீங்களா? ஏசப்பா நான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் நீங்க எனக்கு மன்னித்து நீங்க எனக்கு கிருபையா இறங்குபடியாக செபிக்கிறோம். இந்த தேவைகள் எல்லாம் எனக்கு இருக்கு ஏசப்பா, இது எல்லாத்தையும் நீங்க எனக்கு சரி பண்ணி தாங்க. எனக்காக நீங்க எல்லா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க என்ன கைவிடாதீங்க, என் கூட இருங்கன்ற ஒரு நிமிஷம் நீங்க ஏசப்பாட்ட சொல்லுங்க. சிலுவை நாதரே சுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதரே சுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரே சுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதரே சுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார், ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால், முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதரே சுவின் அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும், அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் அண்டை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன், கலங்குவோரை அவர் அண்டை சேர்ப்பேன். சிலுவை நாதரே சுவின் திரும்பிடா பாவிக்கா
கண்கள் சிலுவை நாதரேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதரேசுவின். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பாய், நீங்க இந்த சுனாமி காலையில இருக்கிற எல்லாரையும் நீங்க நேசிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உங்களுடைய வார்த்தைகளை நீங்க இன்னைக்கு அவங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியானவரே, அவங்க இதயத்தை தான் நீங்க கேட்குறீங்க. ஏசப்பா, அந்த இதயத்தை உங்களுக்கு அளிக்கிறதுக்குள்ள பலத்தையும் கிருபையும் நீங்க கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, அவங்க எந்த பிரச்சனையில இருந்தாலும் ஏசப்பா, குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இல்ல கடன் பாரங்கள்னாலும் இல்ல பினான்சியலா ரொம்ப டவுனா இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஏசப்பா, அது ஏசப்பா நீங்க தாமே சரி செய்து கொடுக்கறதற்கு வல்லவராய் இருக்கிறீரே. ஏசப்பா, ஏசப்பா, நீங்க அவங்க ஒவ்வொருவரையும் நீங்க தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, உங்க கருத்துல தந்து சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.